எவனும் அசையக்கூடாது. அசைஞ்சா வெட்டி கூறு போட்டுருவோம். அடிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு தரோம். நான் எதையும் பார்க்கல. நிறுத்துங்க. ஏய், இவங்களை கொளுத்துறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க, எவன்டா அடிச்சது? நான் 3 என்றதுக்குள்ள சொல்லல, இவங்களை கொளுத்திருவேன். 1 2 3. நான் தான் அடிச்சேன்.
ஓகே பாஸ், இது சுத்தமான சரக்கு தான். கை தவறி விழுந்துருச்சு பாஸ். தொடக்க வேணாம், போ போ. இவனை தூக்கி போடுங்க. எவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சு நான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அத்தனை பசங்களும் தீவட்டி பசங்க. உத வாங்கிட்டு ஓடி வரதுக்கு தான் லாய்க்கு. என் மானத்தை வாங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொறுக்கைக்கு தான். கொஞ்சம் இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க சார். எறும்பு அடிக்கிறதுக்கு இரும்பா போறது. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். டேய், உங்களை கொஞ்சம் கவனிடா. நீங்க வாங்க சார். தப்பிச்சிட்டியா? அப்போ ஒரு வேலை செய் கண்ணா, நீ பூட்ட திறக்கிறதுல கில்லாடி இல்ல. ஆமா சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. குடுக்கறேன். உன் திறமைய காட்டணும்னா அந்த பூட்ட திற பார்க்கலாம். ரெடியா இருங்கடா. இந்தா, நான் 3 இடத்துக்குள்ள பூட்ட திறக்கணும். என்னட்டுமா? சீக்கிரம் திறந்துடுறா. 1 3. ரொம்ப வேகமா தான் பூட்ட திறந்திருக்கான். தலைவா, எங்களை உங்க கூட்டத்துல சேர்த்துக்கங்க. உங்க கூட சேரத்தான் இப்படி எல்லாம் பண்ணோம். தேவை பண்ணி முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீ எப்போது யாரையாவது கொண்டு இருக்கியா? அதுக்குதான் ஆள் தேடுறேன். ஆனா யாரும் என்கிட்ட மாட்ட மாட்டேங்கிறாங்களே. அப்படின்னா யாரையாவது கொண்டு என்கிட்ட காட்டு. இப்பவே போய் போட்டு தள்ளிடுறான். என்னடா சொல்ற? கொல்ல முடியும்ல? போனத்தோட திரும்பி வர்றேன். இந்த மாதிரி 2 கட்டாம் பசங்களை தான் நம்ம வேலைக்கு பயன்படுத்திக்கணும். சும்மா தொம்ம மாதிரி இருக்க கூடாது. பிஸ்தா மாதிரி குரல் கொடுக்கணும். எங்க கொஞ்சம் கூவ இன்னும் சவுண்டா கூட. சும்மா சவுண்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது. நீ பேசியும் கொஞ்சம் நம்பியார் மாதிரி வச்சுக்கணும். அதான்டா எனக்கு முடியல. முடியலையா? 3 வேளை துண்ண முடியுதா? கீஞ்சிட்டு போ. இந்த தெருதான் பணக்கார பசங்களும் குல்பி பொண்ணுங்களும் வந்து என்ஜாய் பண்ற தெருவு. தட்டணுங்கிற தைரியமும் தப்பிச்சிடலாங்கிற தன்னம்பிக்கையும் இருக்கிறவன் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வச்சு ஈஸியா முன்னுக்கு வந்துடலாம்டா. இதான் நமக்கு நல்ல சான்ஸ். இங்க யாரையாவது போட்டு தள்ளிட்டு அந்த கோடாரி கேங் கூட சேர்ந்துடணும். அப்பாலியா அந்த குல்பிங்கெல்லாம் நம்ம பின்னாடியே சுத்தும். அந்த பிச்சைக்கார பசங்களை பாத்தியா? குறிக்கோள் இல்லாதவனுங்க, பிச்சை எடுத்து பைப் நடத்துறவனுங்க. அவங்கள மாதிரி நம்ம இருக்க கூடாது. என்னதுரா இது? துண்டு பீடியா? நாடா லுக்குடா. போடா பாலிகா. துண்டு பீடி எந்திரிச்சு வந்தா கொன்னுடுதான். நிஜமாவே கொல்ல போறியா? வேற வழி இல்லடா. கொலை செஞ்சாதான் அந்த கேங்ல சேர்த்துக்குவாங்க. அதுக்கு மொத பள்ளியா அந்த காலனி குண்டமாவை போட்டு கட்டுவோம். அந்த குண்டமா காலனி பசங்க குங்ஃபுல கில்லாடிக்கடா. குங்ஃபு தானே? குங்ஃபு எனக்கும் தெரியும். நிஜமாவே சொல்ற? புத்த ஹஸ்தம் குங்ஃபுல நான் கில்லாடி. அந்த கதையை சொல்றேன், இப்ப கேளு. தம்பி தம்பி நில்லுப்பா. இப்படி வாப்பா. நீ ஒரு அதிசய பிறவி. உனக்குள்ள ஏதோ ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. இந்த மாதிரி சக்தி கோடியில ஒருத்தருக்கு தான் அமையும். உன்னோட உடலமைப்பு குங்ஃபு கலையை உருவாக்குன குருவோட உடலமைப்போட ஒத்து போகுது. இந்த உடலமைப்புக்கு மட்டும்தான் பூமியோட புவியீர்ப்பு சக்தியை உள்ளுக்குள்ள வாங்கி அதை ஜீவ சக்தியா மாத்தி எல்லா சக்தியையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை இருக்கு. இந்த அற்புதமான சக்தி உன் கட்டுப்பாட்டுல வரணும்னா அது புத்த அஸ்தத்தாலையும் சித்த மூலிகைகளாலையும் தான் முடியும். நீ ஒரு மாபெரும் சக்தியா மாறப் போற. புரிஞ்சுதா? இந்த புத்தகத்துல புத்த அஸ்தங்களை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறை இருக்கு. விலை மதிப்பிட முடியாத புத்தகம் இது. இத வாங்கிக்க. உன்னால முடிஞ்ச காணிக்கையை கொடு. அவன் சொன்னதை நம்பி புத்தகத்தை வாங்கிட்டல? ஆமா, பின் இந்த பணத்தை வச்சு நான் டாக்டருக்கோ லாயருக்கோ படிக்க முடியும் நினைச்சா இந்த உலகத்தை காப்பாத்துற சக்தி இருக்குன்னு வாங்கினேன். நீ நல்லா இருப்பா.